our life consists of extremely small situations. நம்முடைய வாழ்க்கை அநேக சிறு சிறு சூழ்நிலைகளால் சேர்க்கப்பட்டதா இருக்கிறது. And if we can really ask the Lord to help us in the coming days in these extremely small situations. இப்படிப்பட்ட சிறிய சூழ்நிலைகள் நாம் கடந்து போகும்பொழுது தேவன் நமக்கு உதவி செய்யும்படி நாம் தேவனிடத்தில் கேட்போம். We'll make much progress by the end of 2025. அப்படி நாம் செய்யும் பொழுது 2025ஆம் ஆண்டின் முடிவிலே அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி இருப்போம். The true character of a person can be seen by looking at whether he is faithful in the small things in his life. ஒரு மனிதனுடைய உண்மையான குணாதிசயம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறிய காரியங்களிலே அவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறானா என்று பார்ப்பதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். If we neglect the small things in life, we are making a great mistake. நம்முடைய வாழ்க்கையின் சிறிய காரியங்களை நாம் அலட்சியப்படுத்துவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் மிகப்பெரிய தவறுகளை செய்கிறவர்களாக இருப்போம். We can see this verse in Luke chapter 16 verse 10. லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். He who is faithful in what is least is also faithful in much. But he who is unjust in what is least is also unjust in much. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். What are these things which are what is written here as faithful in the least? கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் faithful in the least. அவன் கொஞ்ச காரியத்திலே உண்மையா இருக்கிறவன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? We can say it is to be faithful in things which nobody sees. எந்த மனிதனும் பார்க்காத அந்த காரியத்திலே உண்மையா இருப்பது. To be faithful in big things is to be faithful in things which everybody sees. பெரிய காரியங்கள் உண்மையா இருப்பது என்றால் எல்லா மனிதரும் பார்க்கிற நேரத்திலே நாம் உண்மையா இருப்பது. So we can read this verse like this: He who is faithful in things which nobody sees is also faithful in things which everybody sees. இந்த வசனத்தை நாம் இப்படி வாசிக்க முடியும்: யாரும் பார்க்காத நேரத்தில் உண்மையா இருக்கிறவன் எல்லோரும் பார்க்கிற நேரத்திலும் அவன் உண்மையா இருப்பான். He who is unjust in things which nobody sees is also unjust when in things which everybody sees. எந்த மனிதனும் பார்க்காத நேரத்தில் அநீதியுள்ளவனாய் இருக்கிறவன் எல்லோரும் பார்க்கிற நேரத்திலும் அநீதியுள்ளவனாய் இருப்பான். So just think of the second half of what is written here. If we are unfaithful in things in which nobody sees, we are also unfaithful in things which everybody sees. That means we have got no faithfulness at all. இந்த வசனத்தின் கீழ்ப்பகுதியை நீங்கள் பாருங்கள். கொஞ்சத்திலே, அதாவது எல்லோரும் பார்க்கிற நேரத்திலே அநீதியுள்ளவனாய் இருக்கிறவன், எல்லோரும் பார்க்காத நேரத்தில் அநீதியுள்ளவனாய் இருப்பவன் பார்க்கிற நேரத்திலும் அவன் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். அப்படி உள்ள ஒரு மனிதனிடத்திலே முற்றிலுமாய் உண்மை இல்லை, நீதி இல்லை. In other words, in least things he is unfaithful, in big things is unfaithful. He has got no faithfulness at all. ஒரு சின்ன காரியத்திலே அவன் உண்மை இல்லாதவனாய் இருக்கிறான். அவன் பெரிய காரியத்திலே உண்மை இல்லாதவனாய் இருக்கிறான். எந்த காரியத்திலுமே அவன் உண்மை இல்லாதவனாய் மாறிவிடுகிறான். We all have got one area where nobody sees. That is our thought life. நம்முடைய வாழ்க்கையிலே யாரும் பார்க்காத ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. அது நம்முடைய சிந்தை வாழ்க்கை. So we can also read this verse like this: He who is faithful in his thought life is also faithful in his words and in actions. இந்த வசனத்தை இப்படியாய் நாம் வாசிக்க முடியும்: தன் சிந்தை வாழ்க்கையிலே உண்மையாய் இருக்கிறவன் தன்னுடைய வார்த்தையிலும் தன்னுடைய செய்கையிலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். He who is unfaithful, unjust in things in which he thinks is also unfaithful in his actions and words. ஆனால் தன்னுடைய சிந்தையிலே அநீதியுள்ளவன், உண்மை இல்லாதவனாய் இருக்கிறவன் தன்னுடைய வார்த்தையிலும் செய்கையிலும் அவன் உண்மை இல்லாதவனாய் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். You know, even my wife or my children, nobody knows what are the thoughts that are going through my mind. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சிந்தையிலே போகிற காரியத்தை என்னுடைய மனைவியோ என்னுடைய பிள்ளைகளோ யாராலும் அதை அறிந்து கொள்ள முடியாது. That is the area God has put for each one of us to test us whether we fear God or not. நாம் உண்மையாகவே தேவனுக்கு பயப்படுகிறோமா இல்லை என்பதை அறிந்து கொள்ளும்படி அந்த ஒரு பகுதியை நாம் அனைவரிடத்திலே தேவன் வைத்திருக்கிறார். It's possible for us to be faithful in
big things, that is in things which everybody sees, because we want to keep our reputation. நாம் மற்றவர்கள் எல்லோரும் பார்க்கிற ஒரு காரியத்திலே நாம் உண்மையா இருப்பது என்பதை குறித்து நாம் கவனமாக இருப்போம். ஏனென்றால் அது நம்முடைய பெயரை கெடுக்க முடியும். For example, nobody will come here and shout at others or lust at women. No, we don't do that, because we want to keep our reputation. ஏன்னா இந்த இடத்துல யாருமே மற்ற இடத்துல கோபமாய் நாம் கத்தி பேசுவதில்லை அல்லது மற்றவர்களை இச்சித்து பார்ப்பதில்லை. ஏனென்றால் நம்முடைய அந்த பெயரை நாம் காத்துக்கொள்ள விரும்புகிறோம். That does not prove anything about our character. அது நம்முடைய குணாதிசயத்தை குறித்து எதையுமே காண்பிப்பதில்லை. In Songs of Solomon chapter 2 verse 15 it is written, catch the little foxes that ruin the vineyard. உன்னத பாட்டு 2:14 எழுதப்பட்டிருக்கிறது. அந்த திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற அந்த குழி நரிகளை நீ குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று. My dear brothers and sisters, let us cry to the Lord to catch all these small foxes, which if we let go, it will destroy our spiritual life. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிற இப்படிப்பட்ட சின்ன நரிகளை குறித்து நாம் தேவனிடத்திலே கேட்போம். இவைகளை பிடிக்கும்படி தேவனிடத்திலே நாம் கேட்போம். In Zechariah chapter 4:10 it is written, do not despise the day of small beginnings. சகரியா 4:10 போடப்பட்டிருக்கிறது, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை செய்ய வேண்டாம். There was a time when Elijah the prophet, he went to Horeb the mountain and he was sitting in a cave. ஒருமுறை எலியா தீர்க்கதரிசி ஓரேப் மலையிலே சென்று ஒரு குகையிலே அவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். This was after fire came down from heaven and burned the sacrifice, and he killed 450 prophets of Baal. அவன் பாகாலுடைய 450 தீர்க்கதரிசிகளை கொன்று வானத்திலிருந்து அக்னி இறக்கின பிறகு நடந்த ஒரு சம்பவம். But Jezebel said that she is going to kill Elijah. He got afraid. He went to Horeb and he was hiding in the cave. ஆனால் ஏசபேல் நான் எலியாவை கொலை செய்ய போகிறேன் என்ற செய்தி எலியாவுக்கு வந்தபொழுது அவன் பயந்து போய் அந்த ஓரேபிலே ஒரு குகையிலே போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். There he saw some amazing things. அங்க அற்புதமான சில காரியங்களை பார்க்கிறான். He saw great wind, a whirlwind passing through, but it's written God was not in it. பயங்கரமான சுழல் காற்று கடந்து போகிறதை பார்த்தான், ஆனால் தேவன் அதில் இல்லை. After that there was an earthquake. In the earthquake also God was not there. அதற்கு பிறகு பயங்கரமான ஒரு பூமி எதிர்ச்சி இருந்தது, அதிலும் தேவன் இல்லை. Followed by that there was a fire. In that fire also God was not there. அதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அக்னி காணப்பட்டது, அதிலும் தேவன் இல்லை. After that there was a still small voice, and that is the voice of God. அதற்கு பிறகு ஒரு அமைதியான மென்மையான ஒரு சத்தம் உண்டானது, அது தேவனுடைய சத்தமாக இருந்தது. What God was telling him is, it is not in these dramatic manifestations I am present. ஆண்டவர் அவனிடத்தில் சொன்ன காரியங்கள் இப்படிப்பட்ட பிரமிக்கத்தக்க பெரிய காரியங்களிலே நான் காணப்படுவதில்லை. He just came after some dramatic experiences. Fire coming from heaven, killing 450 Baal prophets. God was telling that was not the important thing. அவனுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து வந்த அந்த நேரத்திலே பயங்கரமான அக்னியை வானத்திலிருந்து கொண்டு வந்தான். 450 தீர்க்கதரிசிகளை கொலை செய்தான். ஆண்டவர் சொன்னால் இதிலெல்லாம் நான் இல்லை, என்னுடைய சத்தம் இல்லை. The important thing is how we react to small things in life. நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன காரியங்களுக்கு நாம் எப்படி பிரதிக்கிரியை செய்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. If you read this portion here, Jesus is speaking about money. இந்த பகுதியை நாம் வசன பகுதியை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பணத்தை பற்றி பேசுகிறார். So first of all I want to speak something about money here. Faithful in money matters. முதலாவது பண காரியத்திலே உண்மையாக இருப்பதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். My dear brothers and sisters, even if there is 1 rupee which does not rightfully belong to us, our entire money in our purse and bank account becomes unclean. ஒரு ரூபாய் கூட அநீதியாய் நம்மிடத்தில் பணம் இருந்தாலும் கூட நம்முடைய சேமிப்பு, நம்முடைய வங்கி கணக்கு எல்லாமே அநீதியுள்ளதாய் மாறி விடுகிறது. There is a principle in the Old Testament which says, if a person touches a dead body, after that whatever he touches is unclean. பழைய ஏற்பாட்டிலே ஒரு நியமம் காணப்பட்டது, ஒரு பிரேதத்தை தொட்ட ஒரு மனிதன் அதற்கு பிறகு எதை தொட்டாலும் அது தீட்டாகி விடுகிறது. The same way, if we keep some unright money which is
unrighteously ours, with us the entire money God cannot bless. There is a curse over entire money. அதே போல அநீதியான கொஞ்சம் பணம் நம்மிடத்தில் இருந்தாலும் கூட நம்முடைய எல்லா பணமுமே அது அசுத்தமாக்கப்படுகிறது. அது நம்முடைய வாழ்க்கையிலே சாபமாய் முடிகிறது. The former American president Abraham Lincoln, before he became a president, he was a believer. அமெரிக்க பிரசிடென்ட்டாக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் அவர் அதற்கு ஜனாதிபதி ஆவதற்கு முன்பதாய் அவர் ஒரு விசுவாசியாக இருந்தார். One day he went to a shop and purchased something, and when he came back he found that some 100 rupees worth of things, 100 rupees more he was having. Shopkeeper by mistake gave him 100 rupees more. ஸோ அவர் ஒரு முறை ஒரு கடைக்கு சென்று பொருளை வாங்கிவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தபொழுது தவறுதலாய் அந்த கடைக்காரர் 100 ரூபாய் அவன் கையில் அதிகமாய் கொடுத்திருந்தார். And then he was thinking, just imagine it was the other way around, that the shopkeeper cheated me of 100 rupees, then I would have surely gone now itself. So he said, I cannot wait for tomorrow, I'll go now itself and return that money. அவர் சொன்னார், நான் உடனடியாக போய் அந்த பணத்தை நான் திரும்ப செலுத்த போகிறேன். ஏனென்றால் ஒருவேளை அந்த கடைக்காரன் என்னை ஏமாற்றி 100 ரூபாய் எனக்கு குறைவாய் கொடுத்திருந்தால் நான் நாளை வரை காத்திருக்க மாட்டேன், உடனடியாக நான் புறப்பட்டு போயிருப்பேன். So that is, we can see there the faithfulness he was having in these small matters. அவருடைய வாழ்க்கையிலே இந்த சின்ன காரியங்களிலே உண்மையாக இருப்பதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. I want to tell one testimony in my own life. என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். I and my son, we were about to take a metro train. நானும் என்னுடைய மகனும் ஒரு மெட்ரோ ட்ரெயின் எடுப்ப from Chennai Nagar our station. சென்னை நகர் அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து. And by mistake, instead of I should have taken a metro from platform number 1, but I and my son, we got into platform number 2, metro train, the platform number 2, and the door was closed. After that only I found that I was in the wrong train. ஸோ நாங்கள் இரண்டாவது அந்த பிளாட்ஃபார்மில் போய் ட்ரெயின் எடுத்திருக்க வேண்டும். தவறுதலாய் 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் எடுத்ததினாலே நான் ட்ரெயின் உள் போன பிறகு கதவு அடைக்கப்பட்ட பிறகுதான் அது தவறான ஒரு ட்ரெயினில் ஏறிவிட்டோம் என்பதை அறிந்து கொண்டோம். So we went to the next stop, we got down and took the train to the opposite direction. ஸோ அடுத்த ஸ்டேஷனில் போய் இறங்கி திருப்பி எதிர் திசையிலே வந்த ட்ரெயினை எடுத்துக்கொண்டு இங்கே வந்தோம். But we too traveled 10 rupees distance to and fro, two of us. That means 10 into 2 20 and 20 into 2 40 rupees we traveled without actually taking the ticket. ஸோ அந்த டிக்கெட் எடுக்காமலே அந்த குறிப்பிட்ட தூரத்திற்கு நாங்கள் போய் 10 ரூபாய்க்கான அந்த ட்ரெயின் விலை கொடுத்து நாங்கள் வாங்க வேண்டிய அந்த டிக்கெட்டை வாங்காமல் 40 ரூபாய்க்கு இலவசமாய் நாங்கள் பயணம் செய்தோம். See, nobody would have catched us, but when we got down, I took the ticket and showed to my son and said, God sees everything that we do. We cannot cheat him of anything. He has got eyes like flaming fire. So I tore the ticket and threw it away. ஸோ நான் அந்த என்னுடைய மகனிடத்தில் டிக்கெட்டை காண்பித்து சொன்னேன், தேவன் யாருமே பார்க்கவில்லை என்றாலும் அக்னியை போன கண்களுடைய தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த டிக்கெட்டை விலை கொடுத்து வாங்கி அதை கீழ்த்தெறிந்து விட்டேன். I heard of a Chinese Christian. It was the time when communism was spreading in China. சீன தேசத்திலே கம்யூனிச கிறிஸ்தவனை குறித்து கேள்விப்பட்டேன். அப்பொழுது கம்யூனிசம் அதிகமாக வளர்ந்து கொண்டிருந்தது. And the communist government spent spies to him to catch him somehow and put him in prison. இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அவனை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று ஒற்றர்களை அவனிடத்திலே அவனுடைய வாழ்க்கை பார்க்கும்படி அனுப்பினார்கள். One day they found that he put a box in his boundary wall. ஒரு முறை அவர்கள் பார்த்தார்கள் ஒரு பெட்டியை தன்னுடைய அந்த மதில் சுவரினே அந்த இடத்திலே அவர் கொண்டு போவதை. So the spy said, yeah, this is the best chance to catch him. He is trying to give some literature to other people. அந்த ஒற்றர் நினைத்தார்கள், இவர் ஏதோ கைப்பிரதிகளை மற்றவர்களுக்கு கொடுக்க போகிறார், இதுதான் சரியான நேரம் இவர் பிடிப்பதற்கு என்று போனார்கள். When they opened the box, they found that there was an egg in it, a hen's egg, and there was also a note saying that, addressed to the neighbor, saying that your hen has come to our compound, to our house and laid an egg, and we are returning it. ஸோ அந்த பெட்டி அவர்கள் திறந்து பார்த்தபொழுது அதில் ஒரு முட்டை இருந்தது. அந்த முட்டைக்கோடு கூட எழுதப்பட்ட வாசகம் ஒன்று இருந்தது, உங்களுடைய கோழி, பக்கத்து வீட்டுக்காரருடைய அந்த கோழி எங்களுடைய நிலத்தில் வந்து முட்டையிட்டதினாலே இதை நாங்கள் திரும்ப கொடுக்கிறோம் என்று. That
that spy was really convicted. He said, just such an honest man, even in this matter of egg, he want to be faithful. அந்த ஒற்றர்களாய் வந்தவர்கள், வேவு பார்த்து வந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு மனிதன் ஒரு முட்டையிலே கூட இவ்வளவு உண்மையா இருக்கிறான் என்று. Maybe we may be thinking that these are extremely small things. நாம் நினைக்கலாம் இதெல்லாம் மிக அற்பமான காரியங்கள் என்று. I was reading some time back about what Charles Finney said. சார்ல்ஸ் ஃபின்னி அவர் எழுதின காரியத்தை கடந்த நாட்களில் நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். He said, a man who is cheating the government in 10 rupees stamp, he will be capable of stealing gold from the treasury in the government. ஒரு மனிதன் 10 ரூபாய் ஒரு ஸ்டாம்புக்காக அரசாங்கத்தை ஏமாற்றுகிறவன் நாளை தினத்திலே அந்த அரசாங்க பொக்கிஷத்திலிருந்து தங்கத்தை திருடுவதற்கு கூட தயங்க மாட்டான் என்று. He may actually the reason why he is unfaithful in small thing, that will make him unfaithful also in big things. அவன் சிறிய காரியத்திலே அவன் உண்மை இல்லாதவனாய் இருப்பதினாலே பெரிய காரியத்திலும் அவன் உண்மை இல்லாதவனாய் மாறி விடுவான். I heard of a pastor who was traveling in a bus. ஒரு போதகர் பஸ்ஸிலே பயணம் செய்து கொண்டிருப்பதை குறித்து நான் கேட்டேன். And the conductor came to him. கண்டக்டர் அவரிடத்தில் வருகிறார். He had to take a ticket of 25 rupees. 25 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் எடுக்க வேண்டும். So he gave 100 rupees to him and the conductor gave him back. So when he gave 100 rupees and the ticket fare is 25 rupees, conductor should have given him 75 rupees. Instead he gave him 85 rupees. அந்த கண்டக்டர் அவருக்கு 25 ரூபாய் டிக்கெட் எடுத்ததினாலே 100 ரூபாய்க்கு மீதமான பணம் 75 ரூபாய் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் தவறுதலாய் 85 ரூபாய் கொடுத்து விட்டார். The pastor counted it 2-3 times. 10 rupees is extra with him. 2-3 முறை எண்ணி பார்த்தார், 10 ரூபாய் அதிகமாக இருந்தது. And when he was about to get down, he went to the conductor and said, by mistake you have given 10 rupees more to me. அவர் இறங்கும் பொழுது அந்த போதகர் சொன்னார் கண்டக்டரிடத்திலே, நீங்கள் தவறுதலாய் எனக்கு 10 ரூபாய் அதிகமாய் கொடுத்து விட்டீர்கள் என்று. The conductor said, see, I am a person who came from another district. I am a believer. I am looking for a church where there is an honest pastor. நான் வேறொரு மாவட்டத்திலிருந்து இங்கு வந்தவன், நான் ஒரு விசுவாசி. இங்க இருக்கிற நேர்மையான ஒரு போதகர் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். I gave you 10 rupees deliberately. நான் 10 ரூபாய் வேண்டுமென்றே உங்களுக்கு அதிகமாய் கொடுத்தேன். I was looking what you will do with this extra 10 rupees. இந்த 10 ரூபாய் அதிகமாய் கொடுத்ததை நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். Now I know that you are a honest pastor. We as a family will be coming to church next Sunday. So இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம் நீங்கள் ஒரு நேர்மையான ஒரு போதகர் என்று. நான் என் குடும்பத்தாரோடு உங்களுடைய சபைக்கு வருகிறேன் என்று சொன்னார். My dear brothers and sisters, as Billy Graham said, there are 5 gospels. பில்லி கிராம் அவர் சொன்னது போல அருமையான சகோதர சகோதரிகளே 5 சுவிசேஷங்கள் இருக்கு. Matthew, Mark, Luke, John, and the 5th gospel is our life. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 5வது சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கை. And he said most of the people read only one gospel, that is our life. அவர் சொன்னது அநேகர் ஒரே ஒரு சுவிசேஷத்தை தான் அவர்கள் வாசிப்பார்கள், அது நம்முடைய வாழ்க்கை. Are we reproached the name of Jesus or are we honoring his name? நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு நிந்தையை கொண்டு வருகிறோமா அல்லது அவருடைய நாமத்தை கனப்படுத்துகிறோமா? The second area I want to speak is speaking evil about others. இரண்டாவது பகுதி நான் பேச விரும்புவது மற்றவர்களை குறித்து தீமையாய் பேசுவது. There is a small verse in Titus chapter 3 verse 2 which says, speak evil of no man. தீத்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஒரு சிறிய வார்த்தை வசனம் ஒன்று இருக்கிறது, யாரையும் குறித்து தீமையாய் பேசாதிருங்கள். What we speak of others in our workplace, in our home, nobody sees. நம்முடைய வேலை ஸ்தலத்திலும் நம்முடைய வீட்டிலே யாரை பற்றி நாம் தீமையாய் பேசுகிறோம் என்பதை யாரும் பார்ப்பதில்லை. We can speak evil of our colleagues, our authorities, church members, church elders. நம்முடைய கூட பணி செய்கிறவர்கள், நம்முடைய அதிகாரிகள், சபை உறுப்பினர்கள், சபை மூப்பர்கள், யாரை குறித்து வேண்டுமானாலும் நாம் தீமையாய் பேச முடியும். We all who are sitting here are in 2 ministries. இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற எல்லோருமே 2 விதமான ஊழியங்களை செய்து வருகிறோம். One is a ministry of accusation, other is a ministry of intercession. ஒன்று மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஊழியம், மற்றொன்று மற்றவர்களுக்காய் பரிந்து பேசுகிற ஊழியம். It is written in Revelation chapter 12 that about devil that he accuses
the brethren day and night. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சாத்தானை குறித்து தன்னுடைய சகோதரரை இரவும் பகலும் குற்றப்படுத்துகிறவன். If we accuse anybody, speak evil of others, we are hand in glove with the devil. நாம் எப்பொழுதெல்லாம் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோமோ, மற்றவர்களை குறித்து நாம் தீமையாய் பேசுகிறோமோ, சாத்தானோடு நாம் கை கோர்த்து கொண்டிருக்கிறோம். I want to we all know this verse in Psalm chapter 1 verse 1 to 3. சங்கீதம் 1 3 வசனம் வரை நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். Blessed is the man who walks not in the counsel of ungodly, nor stand in the path of sinners, nor sit in the seat of scoffers. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். Just think of that, what is written there, sitting in the seat of scoffers. இந்த வசனத்தை யோசிச்சு பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். You know, in the workplace, the best pastime for so many people is to speak evil of other people. வேலை ஸ்தலத்திலே மற்றவர்களுக்கான மிகப்பெரிய பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? மற்றவர்களை குறித்து தீமையாய் பேசிக் கொண்டு, scoffing at teachers, scoffing at authorities. நம்முடைய ஆசிரியர்களை குறித்து, அதிகாரிகளை குறித்து தீமையாய் பேசுவது. You know what is written in chapter 1 verse 3? If a person does not walk like that, he will prosper in everything that he does. இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் செய்யாத ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. If we are scoffing at others, speaking evil of others, we will not prosper in our spiritual life. நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை பரியாசம் செய்கிறவர்களாய், மற்றவர்களை குறித்து தீமை பேசுகிறவர்களாய் இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை செழிப்பில்லாமல் போய்விடும். Today in worship time we heard about Jesus. He humbled himself and came down. நாளை ஆராதனை நேரத்தில் நாம் கேட்டோம், இயேசு கிறிஸ்து தன்னை தானே தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தார். Two places in New Testament is written, humble yourself under the mighty hand of God. புதிய ஏற்பாட்டிலே 2 இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வல்லமையுள்ள கரத்துக்குள் உங்களை அடங்கி இருங்கள். You know from where that verse is taken in the Old Testament? பழைய ஏற்பாட்டிலே எங்கிருந்து அந்த வசனம் எடுக்கப்பட்டது என்று தெரியுமா? It's really amazing. We can see that in Proverbs chapter 3 verse 34. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே பார்க்கிறது மிக ஆச்சரியமான ஒரு காரியம். It's written, he scorns the scornful but gives grace to the humble. இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். So that means that when we scorn anybody, scoff at anybody, we are actually becoming proud. நாம் எப்பொழுதெல்லாம் மற்றவர்களை இகழ்ந்து மற்றவர்களை பரியாசம் செய்து பேசுகிறோமோ அப்போதெல்லாம் நாம் பெருமையுள்ளவர்களாக இருக்கிறோம். Please remember, when we are proud, God stand in battle array against us. நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெருமையுள்ளவர்களாக இருந்தால் தேவன் நமக்கு எதிராய் நின்று யுத்தம் செய்கிறவராக இருப்பார். We know that Jesus came, he became a man, he became a servant, he became a criminal. நாம் அறிந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்து மனுஷனாய் மாறினார், ஒரு அடிமையாய் மாறினார், பிறகு ஒரு குற்றவாளியை போல் அவர் மாறினார். But when we scoff at others, speak evil about others, God will resist us. He'll come in front of us and push us behind. நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களை குறித்து தீமையாய் பேசுகிறவர்களாய், மற்றவர்களை பரியாசம் செய்கிறவர்களாய் இருந்தால் தேவன் நமக்கு எதிராய் நின்று நமக்கு எதிராய் வந்து நம்மை பின்னே தள்ளக்கூடியவராய் இருப்பார். The third area I want to speak is in the area of becoming busybody in other people's matter. மூன்றாவது காரியம், மற்றவர்களுடைய காரியத்திலே அறிந்து கொள்வதிலே ஒரு ஆர்வமுடையவர்களாய் இருப்பது. I want to show you 2-3 verses. 2-3 வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன். First of all, 1 Peter chapter 4 verse 15. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 Peter chapter 4 verse 15. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Let none of you suffer as a murderer, as a thief, an evildoer, or as a busybody in other people's matter. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. In the margin is written, one who oversees in others' affairs. மற்றவர்களுடைய காரியங்களிலே தலையிடுகிறவன் என்று போடப்பட்டது. Just think of what is written. A person who is a busybody is categorized with a murderer, thief, and an evildoer. யோசித்து பாருங்கள், அந்நிய காரியங்களிலே தலையிடுகிறவன் யாரோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறான்? கொலை செய்கிறவன், திருடுகிறவன், பொல்லாங்கு செய்கிறவனோடு. We can also see this verse in
1 Timothy chapter 5 verse 15. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இதை நாம் பார்க்க முடியும். 5:13. 5ஆம் அதிகாரம் 13ஆம் It's வசனம். written about some sisters. Beside they learn to be idle, wandering about from house to house, not only idle but also gossips and busybodies, saying things which they ought not. சகோதரிகளை பற்றி இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறா. அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகிறவர்களாய் சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவலற்ற காரியங்களையும் தகாத காரியங்களையும் பேசுகிறவர்களுமாய் இருப்பார்கள். It's written in another translation, busybodies talking nonsense. இங்கு தேவையில்லாத காரியங்களை பேசுகிற அந்நிய காரியங்களை அலப்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். I want to show you one more verse, 1 Thessalonians chapter 4 verse 11. 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். You also aspire to lead a quiet life, to mind your own business and work with your own hands as we commanded you. தமிழிலே 12ஆம் வசனம், நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதலுள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். Just think of what is written here. It's written, mind your own business. இங்கே எழுதப்பட்ட இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும். That's a very good exhortation to each one of us. Mind our own business. Don't interfere in other people's matter. இது நமக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு வார்த்தை. உங்களுடைய சொந்த காரியங்களை அலுவல்களிலே நீங்கள் பாருங்கள், மற்றவருடைய காரியத்திலே தலையிடாதிருங்கள். Last time when Bangalore elder Charles Benna came here, he said certain things like this. கடந்த முறை பெங்களூரில் இருக்கிற மூத்த சகோதரன் சார்ல்ஸ் பர்னா இந்த வந்தபொழுது சில காரியங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். During marriage time, sometimes some brothers and sisters say, whose marriage is next? சில நேரத்தில் திருமண காரியத்திலே சகோதரிகள் இப்படியாய் பேசிக்கொள்வார், அடுத்தது யாருடைய திருமணம் என்று. Who is going to get married next? Who is going to be pregnant next? And so on. அடுத்தது யாருக்கு திருமணம் நடக்க போகிறது, அடுத்தது யாருக்கு குழந்தை பிறக்க போகிறது. And he was telling like this, shall we also try to speak whose funeral is next? அவர் சொல்லும்போது இப்படியாய் சொன்னார், ஒருவேளை அடுத்தது யாருடைய அடக்க ஆராதனை நடக்க போகிறது என்றும் நாம் பேசலாமா? He also said something like this, that when somebody asks you, is there any good news, brother, sister, you better tell him, yeah, there is a good news. அவர் சொன்னார், யாராவது அடுத்த முறை உங்களிடத்தில் வந்து நல்ல செய்தி இருக்கிறதா என்று உங்களிடத்தில் வந்து கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நல்ல செய்தி இருக்கிறது. The good news is 2000 years ago Jesus came to die for our sin. அந்த நற்செய்தி என்னவென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க வந்தார். Better repent and turn from this busybody attitude. தயவு செய்து இந்த தேவையில்லாத மற்றவர்களுடைய காரியங்களிலே தலையிடுவதிலிருந்து மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்புங்க. We also saw this wonderful skit in Tanjavur conference. Brother Chelaya was doing that and other brothers were doing that. சகோதரர் செல்லையா மற்ற சகோதரர் சேர்ந்து செய்த தஞ்சாவூர்ல இந்த வாலிபர் முகாமிலே இருந்த ஸ்கிட்டை நாம் பார்த்தோம். He was telling in that all those who are trying to be busybody in other people matter, they will not be able to enter into the kingdom of heaven. அந்த குரு நாடகத்திலே அவர் சொல்லும்போது சொன்னார், அதாவது இப்படி மற்றவருடைய அலுவல்களிலே ஆர்வம் காட்டி அதிலே தலையிடுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க போவதில்லை. Those who are trying to put their nose into other people matter, they are going to be rejected in the final day. அந்த மற்றவருடைய காரியங்களிலே தலையிடுகிறவர்கள் அந்த கடைசி நாளிலே புறம்பாக்கப்படுவார்கள். I want to speak also about food. நான் ஆகாரத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். See, it's written in Philippians chapter 3 and verse 2. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கு. It's written, beware of dogs. நாய்களை குறித்து எச்சரிக்கையாக Now that means beware of believers who are like dogs. அதனுடைய அர்த்தம் நாய்களை போல இருக்கிற விசுவாசிகளை குறித்து எச்சரிக்கையாக. And when we come to same chapter, verse 18 and 19 is written, there are many who are walking like enemies of the cross of Christ. அதே அதிகாரத்தின் 18-19 வசனத்திலே இப்படி அநேகர் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு சொன்னிருக்கிறேன் சொல்கிறார். And about these people, three things are written. இவர்களை குறித்து 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. Verse 19, God is their belly or appetite. முதலாவது காரியம் அவர்களுடைய தேவன் வயிறு,
they glory in their shame, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சியே. and they set their mind on earthly things. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். You look at a dog. Dog is also exactly same way. It's his appetite, his God is his belly. நாயை நாம் பார்க்கும்பொழுது அதே தான் நாம் பார்க்கிறோம். அதனுடைய தேவன் அதற்கு வேண்டியதெல்லாம் ஆகாரம். And he is glorying in his shame and he is setting his mind on earthly things. இந்த மகிமை இந்த அவங்களுடைய மகிமை லட்சியா இருக்கிறது, அவைகள் பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறது. If we are so particular about tasty food, நாம் விசேஷமாய் ருசியான ஆகாரத்தை குறித்து அதிலே நாம் ஆர்வமுள்ளவர்களாக இருந்தால், so irritated when we don't get tasty food, அந்த ருசியான ஆகாரம் நமக்கு கிடைக்கவில்லை என்ற போது ஒரு எரிச்சல் நம்மிடத்தில் வந்தால், that is the surest proof that God, our belly is our God. அது நிச்சயமான ஒரு காரியத்தை நிரூபிக்கிறது என்னவென்றால் நம்முடைய தேவன் வயிறு. See, there is nothing wrong in eating tasty food. நல்ல ருசியான ஆகாரத்தை சாப்பிடுவது தவறல்ல. But when we demand that in our heart, then we are going astray. நாம் அதை எதிர்நோக்கி அது கிடைத்தால் தான் இருக்க முடியும் என்று நாம் இருதயத்தில் நினைத்தால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாற முடியும்? Susanna Wesley, who is the mother of Charles Wesley and John Wesley, she said something like this. சூசனா வெஸ்லி, அதாவது சார்ல்ஸ் வெஸ்லி, ஜான் வெஸ்லி அவருடைய தாயார் இப்படியாய் சொன்னார்கள். She expected children to eat whatever is served on the table. அவர்களுடைய மேஜையிலே வைக்கப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் அவர்கள் சாப்பிட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். They were never permitted to choose their meals. அவர்கள் என்ன சாப்பிட வேண்டும் என்று அவர்கள் தேர்ந்தெடுக்கும்படி அனுமதிக்கப்படுவதில்லை. They were always made to eat such things as were provided on the table. அவர்களுடைய மேஜையிலே எந்த காரியங்கள் அவர்களுக்கு ஆகாரமாய் கொடுக்கப்படுகிறதோ அதையே சாப்பிடும்படி அவர்கள் எதிர்பார்க்கப்பட்டார்கள். I know of some young people, when they get distasteful food, they push the food which is there on the plate. நான் சில வாலிபர்கள் அறிந்திருக்கிறேன், அந்த சாப்பாடு ருசியா இல்லை என்றால் அந்த தட்டை அந்த மேஜையிலே தள்ளி விடுவார்கள். That is the surest proof that we are enemies of the cross of Christ. அது இந்த காரியம் தெளிவாய் நமக்கு நிரூபிக்கிறது நாம் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறோம் என்று. I heard this testimony about our elder brother Michael brother. சகோதரர் மைக்கேல் அவர்களை குறித்து நான் இந்த சாட்சியை நான் கேட்டேன். One day sister provided him a food in which she forgot to put salt. ஒரு முறை சகோதரி செய்த அந்த ஆகாரத்திலே உப்பு போட மறந்து விட்டார்கள். He came, ate the food, he didn't tell even one word. அவர் அந்த முழு ஆகாரத்தை சாப்பிட்டு விட்டு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. He went away and later on sister found that salt was not in the food. அதற்கு அவர் சாப்பிட்டு போன பிறகு சகோதரி வந்து சாப்பிட்ட பொழுதுதான் அதில் உப்பு இல்லை என்பதை அறிந்து கொண்டார்கள். There is nothing wrong in saying that salt was not there, but maybe God might have told him not to speak anything about that. ஒருவேளை அதில் உப்பு இல்லை என்று சொல்வது தவறல்ல, ஆனால் தேவன் அவரை உணர்த்தி இருப்பார் எந்த காரியத்தையும் பேசாமல் அமைதியாக இருக்கும். I believe that's a really challenging example for each one of us. நான் நம்புகிறேன் இது நம் அனைவருக்கும் ஒரு சவாலான சாட்சியா இருக்கிறது. In 1 Corinthians chapter 3 verse 16 is written, if a man destroys the temple of God which is our body, God will destroy him. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். You know how we can destroy this body of ours? Many times by eating junk food and unhealthy food. நம்முடைய ஆலயமாக இருக்கின்ற இந்த சரீரத்தை எப்படி நாம் கெடுக்க முடியும் தெரியுமா? நாம் தேவையில்லாத, அதாவது பிரயோஜனமில்லாத ஆகாரங்களை, ஜங்க் ஃபுட் என்று சொல்லப்படுகிற ஆகாரங்களை சாப்பிடுவதன் மூலமாக. It's possible that we can cut short our life. God may be wanting us to live up to 70 years. We can cut short our life to 50 years or 40 years by eating unhealthy junk food. நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை தேவன் நாம் 70 வயது வரை வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்திருப்பார். ஆனால் நாம் இப்படிப்பட்ட ஜங்க் ஃபுட், ஆரோக்கியம் இல்லாத ஆகாரத்தை சாப்பிட்டதினாலே 50 வயதிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் குறைத்து விட முடியும். The last area I want to speak is about making demands in our life. கடைசியாய் நான் பேசக்கூடிய அந்த பகுதி என்னவென்றால் எதிர்பார்ப்புகள், நாம் ஒரு காரியத்தை வலியுறுத்தி கேட்பது. In Genesis chapter 30 verse 1, Rachel was speaking like this. She demanded like something like this, give me children. She was telling her husband Isaac, give me children or I will die. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்திலே ராகேல் தன்னுடைய கணவனை பார்த்து சொன்ன வார்த்தை, எனக்கு பிள்ளை தாரும், இல்லையேல் நான் சாகிறேன் என்று. Actually she was demanding against her husband and also against God. அவள் தேவனுக்கு எதிராகவும் தன்னுடைய கணவருக்கு எதிராகவும்
ஒரு காரியத்தை வலியுறுத்தி நிர்பந்தப்படுத்தி You கேட்டுக்கொண்டு know what really happened to her? அவருடைய வாழ்க்கையில் உண்மை நடந்தது For என்ன the தெரியுமா? next 6 to 7 years, she did not have any children. அடுத்த 6-7 வருடங்களுக்கு அவளுக்கு பிள்ளை இல்லை. Sometimes I heard people saying, you have to pray and pray and pray and twist God's hand and get things for us. சில நேரத்தை இப்படி ஜனங்கள் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். ஜெபித்து ஜெபித்து தேவனுடைய கரத்தை மடக்கி நமக்கு வேண்டியதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. That is the mark of people who are self-centered in their life. அது தன்னுடைய வாழ்க்கையிலே சுயத்தை மையமாய் வைக்கிற மனிதர்களுடைய அடையாளமாய் இருக்கிறது. My dear brothers and sisters, we can have demands like, I should be married, I should have a government job. நான் இப்படிப்பட்ட சகோதரர்கள் இப்படிப்பட்ட வலியுறுத்தல் நமக்குள் இருக்க முடியும். எனக்கு திருமணம் ஆக வேண்டும், எனக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைத்து ஆக வேண்டும், high salary job, எனக்கு மிக அதிக சம்பளம் கிடைக்கிற வேலை வேண்டும், husband that I am going to have or the wife I am going to have should be a doctor, engineer and so on. ஒரு எனக்கு கணவனாக வரப்போகிறவர்கள், எனக்கு மனைவியாக வரப்போகிறவர்கள் ஒரு டாக்டராக ஒரு இன்ஜினியராக இருந்து ஆக வேண்டும். I just want to tell about my wife's testimony. என்னுடைய மனைவியுடைய சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். When she initially came to CFC church, ஆரம்பத்தில் அவர்கள் CF சபைக்கு வந்தபொழுது my father-in-law and mother-in-law, they went to Brazak and said, she's insisting for a person from CFC church, please find somebody who is a postgraduate person for her. அவருடைய அதாவது என்னுடைய மாமனாரும் மாமியாரும் சகோதரர் ஜாக் இடத்தை போய் கேட்டார்கள், CFCயிலிருந்து ஒரு மணமகனை திருமணம் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பிள்ளை ஒரு வாலிபன் யாராவது இருந்தால் நீங்கள் பாருங்கள் என்று சொன்னார்கள். Brother Zach called her and asked her, சகோதரர் ஜாக் என்னுடைய மனைவி அழைத்து கேட்டார்கள், are you particular of a postgraduate person? ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று ரொம்ப நிச்சயமா இருக்கிறீர்களா? She said, I am not at all particular. இல்லை, அப்படி எனக்கு நிர்பந்தம் இல்லை. Then he asked one question. அதற்கு பிறகு ஒரு கேள்வி கேட்டார், sister, are you ready to be single for your entire life? சகோதரியே, உங்களுடைய முழு வாழ்க்கையும் நீங்கள் திருமணம் ஆகாதவர்களா இருப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்களா? She said, yes, I am ready. ஆம், நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொன்னார்கள். It is when we put everything on the altar that God will work for us. நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையுமே பலிபீடத்தில் வைத்தால் மாத்திரமே தேவன் நமக்காய் கிரியை செய்ய முடியும். I was speaking to one brother and he was telling that I should be married, and I said, you have to put this marriage matter on the altar. ஒரு சகோதரனிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று நிர்பந்தத்திலே இருக்கிறேன் என்று சொல்லும்போது, நீ இதை பலிபீடத்தில் வைக்க வேண்டும் என்று சொன்னேன். Yeah, when we go through the 3 conditions of discipleship, சீஷத்துவத்தின் அந்த 3 நிபந்தனைகளை நாம் பார்க்கும்போது, the third one is we have to give up all our possessions. மூன்றாவது காரியம், நமக்கு இருப்பதை எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். You know who is a disciple? Disciple is a student in the school of Jesus Christ. ஒரு சீஷன் என்பது யாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய ஒரு மாணவன். I hope you know the 3 conditions of discipleship. It's something which is very very important. Always we have to remember them. இந்த சீஷத்துவத்தின் 3 நிபந்தனைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். மிக மிக முக்கியமான காரியம், எப்போதே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். I remember last Tanjavur conference I was speaking to some young people and they were not aware of the 3 conditions of discipleship. நான் கடந்த தஞ்சாவூர் யூத் கான்ஃபரன்ஸ்லே சில வாலிபர்களை பேசிக் கொண்டிருந்தேன். அவர்களுக்கு இந்த சீஷத்துவத்தின் நிபந்தனைகள் கூட அறியாதவர்களாக இருந்தார்கள். First condition is to love the Lord more than our father, mother, brother, sister, even our own life. முதலாவது அந்த நிபந்தனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, தேவனை, நம்முடைய பிதா, அம்மா, அப்பா, சகோதர சகோதரிகள், மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் விட அதிகமாய் நேசிப்பது. Second is to take up our cross and follow Jesus Christ. இரண்டாவது, நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவது. The meaning of taking up our cross is saying no to my will and yes to God's will. நாம் சிலுவை எடுப்பதின் அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய சொந்த சித்தத்திற்கு இல்லை என்று சொல்லி தேவ சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுப்பது. The third condition is to put everything on the altar, to give up all possessions. நம்முடைய எல்லாவற்றையுமே, நம்மிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையுமே பலிபீடத்திலே வைப்பது. Say if I am holding on to something with a clenched fist, that is I am possessing something. ஏதோ ஒரு மூடிய கையிலே நான் ஒரு காரியத்தை பிடித்துக் கொண்டிருந்தால், எதையோ ஒன்று நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். When I open it and keep it like that, that is I am giving up that. நான் அதை என் திறந்த கரங்களோடு நான் அதை வைக்கும் பொழுது நான் அதை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறவனாய் இருக்கிறேன். Marriage, job, whatever it is, keep it with an open fist. ஒரு திருமணம், வேலை, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு திறந்த கரத்திலே அதை வைத்து விடுங்கள். So I just spoke about 4 things, small things to be faithful. நான் 4 சிறிய காரியங்களே உண்மையாக இருப்பதை குறித்து பேசினேன். First is money. முதலாவது பணம்.
faithful in money matters, in things in which if we have got extra money with us, which does not really actually belong to us, the entire money in our bank account and purse becomes unclean. மற்ற பணம் நமக்கு சொந்தமில்லாத பணம் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற எல்லாமே அது தீட்டாய் அசுத்தமாய் மாறிவிடும் என்று Speaking evil about others, மற்றவர்களை குறித்து புறம் கூறுதல், தீமையாய் பேசுவது. Titus chapter 3 verse 2 says, speak evil of no man. தீத்து 3 அதிகாரம் 2 வசனம் சொல்கிறது, எந்த மனிதனை குறித்து நீங்கள் தீமை பேசாதிருங்கள். Third is to be busybody in other people's matter. மூன்றாவது காரியங்கள் மற்றவருடைய காரியங்களிலே தலையிடுவது. And last is food should not become our god. கடைசியாக ஆகாரம், சாப்பாடு நம்முடைய தேவனாய் மாறிவிடக் கூடாது. Let us learn to be faithful in these small things in this coming year. இந்த வருகிற வருடத்திலே இந்த சின்ன சின்ன காரியங்களே நாம் உண்மையாக இருக்க முயற்சி செய்வோம். Let's really ask the Lord. We are not capable of fulfilling these things, but we can ask the Lord, Lord, help me to be faithful in these coming days in these small matters. இந்த காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு நமக்கு பலனற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவனிடத்தில் கேட்போம், ஆண்டவரே இப்படிப்பட்ட சின்ன காரியத்திலே உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. Life consists of so many small decisions. நம்முடைய வாழ்க்கை என்பது அநேக சின்ன சின்ன தீர்மானங்களை பொறுத்தே இருக்கிறது. If we are faithful in small things, we are faithful in everything. நாம் சின்ன காரியங்களிலே உண்மையா இருந்தால் எல்லா காரியங்களும் உண்மையா இருப்போம். If we are not faithful in small things, we don't have any faithfulness at all. நம்முடைய சின்ன காரியங்களிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இல்லாமல் இருந்தால் எந்த காரியத்திலுமே நாம் உண்மையற்றவர்களாய் இருக்கிறோம். May God help us. தேவன் நமக்கு உதவி செய்வார்.